بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة ونصح الأمة وجاهد في الله حق جهاده اللهم اجعلنا من أتباعه صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய பேர்நாமத்தை கூறியவனாக, நபிகளாரின் மீது ஸலவாத்து கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்ப செய்கின்றேன். இன்றைய பாடத்தலைப்பாக ஹுக்முல் அர்பஇ கப்ல ஸலாத்தில் அஸர், அஸர் தொழுகைக்கு முன்னால் 4 ரக்காத்துக்கள் தொழுவதின் சட்டம் சம்பந்தமாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, ரஹிமல்லாஹு இம்ரான் ஸல்ல அர்பஅன் கப்ல அஸ்ரி, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு அருள் செய்வானாக, அஸ்ர் தொழுகைக்கு முன்னால் 4 ரக்காத்துக்கள் தொழுத மனிதனுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மத், அபூ தாவூத், திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் திருமிதி அவர்கள் இந்த ஹதீதுக்கு ஹுக்கும் செய்கின்ற பொழுது ஹதீதுன் ஹசனுன் என்று அறிவித்திருக்கிறார். இப்னு ஹுஸைமா அவர்களும் இதை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். வஸஹஹு, இந்த ஹதீஸ் ஆதாரம் முடிப்பதற்கு ஆகமான ஹதீஸ் என்றும் அறிவித்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸுடைய தராதரத்தை ஆராய்ந்த முஹத்திதுகள், ஹதீதுக்களை அறிஞர்கள், அவர்களுக்கு மத்தியிலே முரண்பாடான கருத்துக்கள் இருக்கின்றன. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை ஆதாரம் பிடித்தவர்கள் அஸ்ர் தொழுகைக்கு முன் 4 ரக்காத் தொழுவது முஸ்தஹப், விரும்பத்தக்கதென்றும், அதை பேணி தொழுது வருகின்ற பொழுது ரஜா துஹூலி ஃபி தஅவத்தி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல் கவுல், நபிகளாருடைய பிரார்த்தனையிலே நுழைவதை ஆதரவு வைத்தவனாக, ரஹிமல்லாஹு இம்ரான், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு அருள் செய்வானாக என்று நபிகளார் பிரார்த்தனை செய்தார்களே, அந்த பிரார்த்தனையிலே நுழைவதை ஆதரவு வைத்தவனாக அதை பேணி தொழுது வருவது அவசியமாகும் என்று சிலர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அஸருடைய முந்திய 4 ரக்காத்துக்களும் லம் தகுன் அர்பஉ மின சுனனில் முஅக்கததி, வலியுறுத்தப்பட்ட நபிகளாருடைய வழிமுறையின்றும் உள்ளதல்ல. ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை தொடராக தொழுது வந்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரம் கூறப்படவில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில ஹதீஸ்களின்படி அஸருக்கு முன்னால் 4 ரக்காத் தொழுவது நபிகளாருடைய சொல்லும் செயலும் அமைந்திருக்கிறது. இதனால்தான் சில உலமாக்கள் அன்னஹா மின ரவாத்திப், வளமையாக தொழுது வருகின்ற சுன்னத்தின் பட்டியலிலே அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். இன்னொரு சாரார் இது சம்பந்தமாக அலி அறிவிக்கின்ற ஹதீஸ் லா யஸிஹு, சிஹத்தாகாது என்றும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ர் தொழுகைக்கு முன்னால் சுன்னத்தான தொழுகை தொழவில்லை என்ற செய்தியும் வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் இப்னு கய்யூம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்ற பொழுது, அம்மல் அர்பஉ கப்ல அஸ்ரி, அஸ்ர் தொழுகைக்கு முன்னால் 4 ரக்காத்துக்கள் தொழுவது ஃபலம் யஸிஹ் அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஃபிஅலிஹா ஷைஉன், நபிகளாருடைய செயலிலே அதை தொட்டும் எதுவுமே சிஹத்தானதாக வரவில்லை என்ற செய்தியை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை நிராகரிக்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், இந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். இப்படி விமர்சன கருத்துக்கள் நிறைய கூறப்பட்டிருக்கிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.